இனிய நாமத்தினாலே இணைப்பிலே கூடி வந்திருக்கிற யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நாம் பிரத்யேகப்படுத்தவும் இந்த உபவாச கூடுகையிலே கலந்து கொள்ளவும் கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் பாராட்டின கிருபைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இம்மட்டுமாக கர்த்தர் தாமே நம்மோடு கொண்டு நம்ம எல்லா நிலைகளிலும் பேணி பாதுகாத்து வருகின்றார். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அன்போடு கூட அறிமுகப்படுத்தின அருமையான சகோதரர் சுரேஷ் அவர்களுக்கு நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூடி வரத்தக்கதாக கடவுள் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். நன்றி செலுத்துவோம். இது லெந்து நாட்களாய் இருக்கின்றபடியினாலே ஆண்டவருடைய பாடு மரணங்களை குறித்து சற்று தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. பல வேளைகளிலே சிலுவையை குறித்து, பாடுகளை குறித்து, போராட்டங்களை குறித்து பேசுவதற்கு ஆட்கள் கிடையாது, கேட்பதற்கும் ஆட்கள் கிடையாது. எந்த இடங்களிலே சென்றாலும், எவ்வளவு பெரிய கூடுகளானாலும் சரி, இன்றைய நாட்களிலே நாம் கேட்கின்ற செய்திகள் என்னவாக இருக்கிறது? ஆசீர்வாதத்தின் செய்திகளாகவே நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம், அது உண்மைதான். ஆனால் அது நாணயத்தினுடைய ஒரே ஒரு பக்கம்தான். ஆனால் நாம் நாணயத்தினுடைய மறுபக்கத்தையும் நாம் பார்க்க வேண்டியது அவசியம். நாம் நாணயத்துடைய மறுபக்கத்தை பார்க்க தவறுவோம் என்று சொன்னால் நித்திய ஜீவனை நிரந்தரமாக என்ன செய்து விடுவோம்? இழந்து விடுவோம். இந்த உலகத்திலே நமக்கு உபத்திரவங்கள் உண்டு என்பதுதான் வேதத்தினுடைய போதனை. இந்த உபத்திரவங்களின் மத்தியிலும் நாம் கடவுளுக்காக நாம் என்ன செய்ய முடியும்? வைராக்கியமாய் வாழ முடியும். என இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல ஒரு முன்மாதிரியாக என்ன செய்யறார்? காணப்படுகின்றார். ஆகவே அவர் நமக்காக பாடுபட்டு சிலுவையிலே தன்னுடைய இன்னுயிரை ஈந்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலே 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல இப்படியாக சொல்லுகின்றார். என்ன என்று சொல்லி, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக என்று சொல்லி, அவனுடைய வாழ்க்கையிலே அவன் மேன்மைக்குரிய காரியமாக, பெருமைப்படக்கூடிய ஒரு காரியமாக அவன் கருதுவது என்ன என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை குறித்துதான். சிலுவையை குறித்து மற்ற இடங்களில் என்ன சொல்லப்படுகிறது? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகின்றவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலனா இருக்கிறது. இந்த சிலுவை என்பது யூதர்களுக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாய் காணப்படுகின்றது. ரோமர்கள் இந்த சிலுவை மரண தண்டனை யாரு கொடுப்பார்கள் என்று சொன்னால், அதிக கொடூரமான குற்றங்களை இழைத்தவர்களுக்கும் ராஜ துரோகம் செய்தவர்களுக்கும் இந்த சிலுவை தண்டனை கொடுப்பார்களாம். இந்த மரத்திலே தூக்கப்படுகின்றவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்படுது. உபாகமம் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அநேக வேத குறிப்புகளை நான் எழுதி வைத்திருக்கிறேன். குறிப்பெடுத்துக் கொள்ளும்படி நான் பச்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். ஏன் என்று சொன்னால், வேதத்திற்கு புறம்பான சத்தியங்கள் எதுவும் இன்றைய நாளிலே சொல்லப்பட போவது கிடையாது. எல்லாமே வேதத்தை ஒட்டின காரியமாகத்தான் காணப்படும். செய்திகளை நாம் கேட்கும் பொழுது வெளிப்படை தன்மையோடு கூட கேட்கும்படிக்கு நான் உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை இந்த வேத சத்தியம் என்பது எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய சத்தியம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பழைய ஏற்பாட்டினுடைய காலங்கள் நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக, அதே மாதிரி புதிய ஏற்பாட்டினுடைய காலமும் எழுதப்பட்ட காலமாய் 21 நூற்றாண்டுகள். ஆனால் அன்றைக்கு சொல்லப்பட்ட காரியங்கள் இன்றைக்கும் அவைகள் பொருத்தமானதாகத்தான் காணப்படுது. இட் இஸ் ஸ்டில் ரெலவென்ட் டுடே. ஆக அந்த நாளிலே சொல்லப்பட்ட காரியங்களை இந்த நாளுடைய காரியங்களோடு ஒப்பிட்டு பேசும் பொழுது சிலருக்கு அது வருத்தமாக தோன்றலாம். ஆனால் யாரையும் பிரியப்படுத்த நான் விரும்பவில்லை. மனுஷரை ஒரு நாள் நாம் என்ன செய்யக்கூடாது? பிரியப்படுத்த கூடாது. சிலருக்கு ஒருவேளை அது மனசாட்சியை குத்தக்கூடிய காரியங்களாக கூட காணப்படலாம். ஆனால் ஆவியானவர் எச்சரிக்கும் பொழுது எச்சரிப்புகளை கேட்டு அதன்படி நாமே தற்காத்து கொள்வது, எச்சரிப்பை நாம் கவனமாக கேட்டு அதிலிருந்து நம்ம விலக்கிக் கொள்வது நல்லது. நம்முடைய ஆன்மீக ஈடேற்றத்திற்கு அது வழிவகக்கூடிய காரியமாய் காணப்படும். ஆக இவனுடைய வாழ்க்கையிலே ஏன் இந்த சிலுவை பெருமைக்குரிய ஒரு காரியமாய் காணப்பட்டது? அதனை நாம் சிந்திப்பதற்கு முன்பதாக இவனுடைய வாழ்க்கையிலே இவன் பெருமைப்பட வேண்டும் என்று சொன்னால் இவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட காரியங்கள் என்ன?
அவைகள் பெருமைக்குரிய காரியங்களாக ஏன் இவன் கருதவில்லை என்பதை நாம் நினைத்து பார்த்துவிட்டு பிற்பாடு ஏன் இந்த சிலுவையை குறித்து அவன் மேன்மை பாராட்டுகிறான், பெருமை பாராட்டுகிறான் என்று சொல்லி நாம் வாசிக்கலாம். முதலாவதாக, இவனுடைய வாழ்க்கையிலே இவன் பெருமைப்பட வேண்டும் என்று சொன்னால் இவன் தன்னுடைய குலத்தை குறித்து, தன்னுடைய பிறப்பின் பின்னணியை குறித்து இவன் என்ன செய்திருக்கலாம்? பெருமை பாராட்டி இருக்கலாம். எடுத்தவர்கள் பைபிளை எடுத்துக்கொள்ளுங்கள். முதலாவதாக பிலிப்பியர் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கிறேன். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயர் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன். இவன் தன்னுடைய குடும்ப பின்னணியத்தை பற்றி, தன்னுடைய குலத்தினுடைய பின்னணியத்தை பற்றி இவன் என்ன செய்கிறான்? சொல்லுகிறான். நான் இஸ்ரவேல் வம்சத்தான், நான் பென்யமீன் கோத்திரத்தான் என்று சொல்லி சொல்லுகிறான். நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? பழைய ஏற்பாட்டினுடைய காரியங்களை நாம் நினைவுக்கு கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இவன் ஏன் இந்த வார்த்தையை சொன்னான் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய முற்பிதாக்கள் எகிப்து தேசத்திலே 430 வருடங்கள் அடிமைகளாக இருந்தார்கள். என்றைக்கு 430 வருடங்கள் முடிந்ததோ அந்த நாளிலே தானே ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலை பயணத்தை அனுமதித்தார். மோசே தலைவனாக ஏற்படுத்தி அவர்கள் கானானுக்குள்ளாக என்ன செய்தார்கள்? வந்தார்கள். அந்த கானானுக்குள்ளாக பிரவேசித்த அந்த ஜனங்களினுடைய வழக்குகளை தீர்ப்பதற்காக ஆண்டவர் யார் ஏற்படுத்தியிருந்தார்? நியாயாதிபதிகளை தான் ஏற்படுத்தி இருந்தார். சிம்சோன் ஒரு நியாயாதிபதியா இருந்தான், எப்தா ஒரு நியாயாதிபதியா இருந்தால், தெபோரால் ஒரு நியாயாதிபதியா இருந்தால். இப்படி நியாயாதிபதிகளை ஏற்படுத்தினார். பிற்பாடு தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் என்ன செய்தார்? ஏற்படுத்தினார். அதிலே மிகவும் முக்கியமான ஒரு தீர்க்கதரிசி சாமுவேல் தீர்க்கதரிசி. இந்த ஜனங்கள் எல்லா காரியத்தையும் தீர்க்கதரிசனத்திலே சென்று சொல்ல வேண்டும். தீர்க்கதரிசி என்ன செய்வான்? பிரச்சனைகளை ஆண்டவரிடத்தில் எடுத்து சொல்லி ஆண்டவரிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்று ஜனங்களை என்ன செய்வான்? நியாயம் தீர்ப்பான். அதுதான் ஆண்டவருடைய ஒழுங்கும் கிரமமாய் காணப்பட்ட காரியம். ஆனா இந்த ஜனங்கள் செய்த காரியம் என்ன? தங்களை சுற்றிலும் இருக்கிற மற்ற தேசங்களை இவர்கள் பார்த்தார்கள். அந்த தேசங்களை அவர்கள் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ராஜாக்கள் இருந்தார்கள். ராஜான்னு சொன்னா எப்படி இருப்பாரு? நல்ல செங்கோலை வைத்திருப்பார், தங்கத்தாலான ஒரு செங்கோலை வைத்திருப்பார், தங்கத்தாலான ஒரு கிரீடத்தை என்ன செய்திருப்பார்? அணிந்திருப்பார், தங்கத்தாலான ஒரு சிம்மாசனத்திலே வீற்றிருப்பார், தங்கத்தாலான ஒரு தேரிலே தான் அவரை என்ன செய்வார்கள்? பவனியாக இழுத்துக்கொண்டு போவார்கள். சுற்றிலும் ரதகஜ துரக பதாதிகள் வருவார்கள். கம்பீரமாக இருப்பார், ஜொலிப்பார். ஆக இந்த ஜனங்கள் ராஜாக்களை பார்க்கிறார்கள். தீர்க்கதரிசி எப்படி இருப்பாரு? கொஞ்சம் முடி வளர்த்திருப்பாரு, கொஞ்சம் தாடி வளர்த்திருப்பாரு, ஒரு அழுக்கு சாலை போட்டிருப்பாரு, இன்னைக்கு சாவாரோ நாளைக்கு சாவாரோங்கிற ஒரு கோலத்துல தான் இருப்பாரு. இப்படிப்பட்ட ஆட்களை ஜனங்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? விரும்ப மாட்டார்கள். இந்த காலத்திலும் அதே தான் இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. 6 மணி கூட்டத்துக்கு 6 மணிக்கு ஊழியக்காரர் வந்தாருன்னா அந்த ஊழியக்காரை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? மதிக்க மாட்டாங்க. அவர் கொடுக்க வேண்டிய கனத்தை நினைக்க மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஆனா 8 மணிக்கு நல்ல ஒரு வெளிநாட்டுக்காரில் பளபளன்னு உடைய போட்டு வேகாத வெயில், எப்படா வீட்டுக்கு போய் லுங்கியோடு பனியோடு இருக்கலாங்கிற சூழ்நிலையில கோட்டு சூட்டும் டையும் கட்டிட்டு 8 மணிக்கு வந்து இறங்கினார்னா அவர் பின்னாடி ஆள் ஓடுவாங்க. அவர் பின்னாடி ஆட்கள் வருவாங்க. பைபிள் தூக்கறதுக்கு ஒரு ஆள் வருவா, பாட்டு புக்க தூக்கறதுக்கு ஒரு ஆள் வருவா. அப்படிப்பட்ட ஊழியர்களுக்கு இன்னைக்கு மதிப்பு மரியாதை ஜாஸ்தி இருக்குது. தோற்றங்களை பார்த்து இடைபோடுகின்ற கிறிஸ்தவர்களாக இன்றைக்கு நாம் என்ன செய்துவிட்டோம்? மாறிவிட்டோம். இந்த நாளிலும் இல்ல, அந்த நாளிலும் அதே காரியத்தை அவர்கள் நடத்தித்தார்கள். அப்போ அவர்கள் எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று சொல்லி தீர்க்கதரிசனத்திலே போய் சொல்றாங்க. ஆண்டவர் ஏற்படுத்தினது தீர்க்கதரிசி தான். ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்பது ஆண்டவருக்கு நோக்கம் அல்லவே அல்ல. அவர் சாம்பல் என்ன பண்ணுவாரு? ஆண்டவரத்துல போறாரு. ஆண்டவரே, இந்த ஜனங்கள் தங்களுக்கு ராஜா வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்கள் என்று சொல்லி. அப்பதான் ஆண்டவரே தீர்க்கதரிசி பார்த்து சொல்றாரு, அவங்க ராஜா வேண்டும் சொன்னது குறித்து நீ என்ன செய்யாத, கவலைப்படாத. அவர்கள் உன்னை தள்ளவில்லை, உன்னை ஏற்படுத்தின என்னை தள்ளி விட்டார்கள் என்று சொல்லி அவர்களை சொல்லி கேட்டு தொலைச்சிட்டாங்க. ராஜாவை நாம் என்ன செய்வோம்? ஏற்படுத்துவோம்னு சொன்னார். யாரை ஏற்படுத்தினா? இஸ்ரவேல் கோத்திரங்கள். 12 கோத்திரங்களில மிகவும் சிறிய கோத்திரம் பெஞ்சமின் கோத்திரம்.
அந்த பெஞ்சமின் கோத்திரத்துல இருக்கிற குடும்பங்களில மிகவும் சிறிய குடும்பம். அந்த குடும்பத்தினுடைய தலைவனுடைய பேர் கீஸ். அந்த கீசு என்று சொல்லக்கூடிய மனிதனுடைய குமாரனாகிய சவுலை தான் ஆண்டவர் முதலாக சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக என்ன செய்தார்? ஏற்படுத்தினார். அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. இஸ்ரவேல் வம்சத்துல 12 கோத்திரங்கள். 12 கோத்திரத்துல பெஞ்சமின் கோத்திரம் ஒரு கோத்திரம். அந்த பெஞ்சமின் கோத்திரத்துல ஒரு குடும்பம் கீஸ் என்று சொல்லக்கூடிய மனிதனுடைய குடும்பம். அந்த மனிதனுடைய குடும்பத்திலிருந்து சவுலை ராஜாவாக என்ன செய்தார்? ஏற்படுத்தினார். இப்ப பாருங்க, இங்க பவுல் என்ன சொல்றாருன்னு பாருங்க. நான் இஸ்ரவேல் வம்சத்தான், பெஞ்சமின் கோத்திரத்தான். கொஞ்சம் யோசித்து பாருங்க. முதல் ராஜா யாரு? பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்தவன். முதல் ராஜாவுடைய பேர் என்னதான்? சவுல் தான். இப்ப சொல்ற இந்த பவுல் யாரு? நானு இஸ்ரவேல் வம்சம், நானு பெஞ்சமின் கோத்திரம். இவனுடைய பேரும் சவுல் தான். பிற்பாடுதான் இவனுக்கு பவுல் என்று சொல்லக்கூடிய பெயர் வந்தது. பல வேளைகளில் நாம ஒரு தவறான அநேக ஊழியக்காரர்கள் அர்த்தம் சொல்றாங்க. சவுலை பவுலாக மாற்றின தேவன் என்று சொல்லி அநேகர் சொல்லுவதை நாம் கேட்டிருக்கிறோம். நம்மளே கூட பலர் அந்த மாதிரி சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆண்டம் ஒரு காலத்துல அவன் சவுலா இருந்தா இப்ப பவுலா மாறிட்டாரு. ஒண்ணு கிடையாது. பேரை மாற்றுவதனாலே எந்த பிரயோஜனமும் கிடையாது. இதுல விளக்கம் என்னன்னா, சவுல் என்பது பழைய ஏற்பாட்டினுடைய பெயர், எபிரேய பெயர். அதனுடைய ஈக்குவலண்ட் தான் பவுல் என்பது புதிய ஏற்பாட்டினுடைய பெயர், கிரேக்க பெயர். அதே மாதிரி தான் ஜாஷுவா என்பது பழைய ஏற்பாட்டினுடைய பெயர், எபிரேய பெயர். அதனுடைய ஈக்குவலண்ட் டேர்ம் வந்து புதிய ஏற்பாட்டினுடைய பெயர் ஜீசஸ், இயேசு என்பது. ஆக சவுலும் ஒன்றுதான், பவுலும் ஒன்றுதான். சவுலை ஆண்டவர் ஒரு நாளும் என்ன செய்யவில்லை? பெயர் மாற்றம் செய்து பவுல் என்று சொல்லி என்ன செய்யவில்லை? மாற்றவில்லை. அப்ப இவன் என்ன சொல்றா? முதல் ராஜா இஸ்ரவேல் வம்சம், பெஞ்சமின் கோத்திரம். முதல் ராஜாவுடைய பேரு சவுலு. நானும் இஸ்ரவேல் வம்சம், நானும் பெஞ்சமின் கோத்திரம், என்னுடைய பேரு சவுலு. அப்ப இவன் சொல்ல வருவது என்ன? என்னுடைய பின்னணி சாதாரணமான ஒரு பின்னணி அல்ல, அது ராஜ பின்னணி. நான் ராஜ பரம்பரையை சேர்ந்தவன் என்று சொல்லி சொல்லுகிறான். சொல்லிவிட்டு என்ன சொல்லுகிறான்? 7ஆம் வசனத்துல, எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். 11ஆம் வசனத்தில் பிலிப்பியர் 3:11, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்கிறான். இந்த வேதம் எழுதப்பட்டது முதல் நூற்றாண்டிலே, 60-64வது ஆண்டுகளிலே எழுதப்பட்ட புத்தகம். முதல் நூற்றாண்டிலேயே தன்னுடைய குலத்தை, தன்னுடைய பின்னணியத்தை இவன் என்ன சொல்லுகிறான்? குப்பை என்று சொல்லி சொல்லுகிறான். ஒரு மொழிபெயர்ப்புல டஸ்ட் என்று போடப்பட்டிருக்கிறது, தூசி என்று போடப்பட்டிருக்கிறது. இன்னொரு மொழிபெயர்ப்புல டங் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது, சாடி என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. இன்னொரு மொழிபெயர்ப்புல ரெஃப்யூஸ் என்று போடப்பட்டிருக்கிறது, கழிவு என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. எதை குறித்து? இவனுடைய குலத்தை குறித்து அவன் கருந்ததாக போடப்பட்டிருக்கிறது. அப்போ முதல் நூற்றாண்டுல எது நஷ்டமாக கருதப்பட்டதோ, எது குப்பையாக கருதப்பட்டதோ, எது தூசியாக கருதப்பட்டதோ, எது சாணியாக கருதப்பட்டதோ, அதை இன்றைக்கு 21வது நூற்றாண்டு கிறிஸ்தவ தலைமையில கையில வச்சுட்டு, நான் அந்த ஜாதியை சேர்ந்தவன், இந்த ஜாதியை சேர்ந்தவன், நான் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு வித்தியாசங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சபைகள் இன்றைக்கு, திருச்சபைகள் ஒற்றுமையாய் இருக்க வேண்டிய திருச்சபை இன்றைக்கு ஜாதியின் அடிப்படையே பிரிந்திருக்கிறது. இது இல்லைன்னு சொல்லி சொல்ல முடியாது. திருப்பூர்ல ஒன்றாயிருந்த திருச்சபை 2ஆ உடைஞ்சது. காரணம் என்ன? ஜாதி. ஜாதிக்கு ஒரு சபை. நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அரசியல் அரங்களை பார்த்தோம்னா ஜாதிக்கு ஒரு அரசியல் கட்சி, இல்லைன்னா ஜாதிக்கு ஒரு சங்கம்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல ஜாதிக்கு ஒரு திருச்சபை என்று சொல்லி, திருப்பூர்ல ஜாதிக்கு சம்பந்தமா சபை பிரிஞ்சிருக்குது. கோபிச்செட்டிப்பாளையத்துல ஜாதியினுடைய அடிப்படையில சபை பிரிந்திருக்கிறது. சத்தியமங்கலத்துல ஜாதியுடைய அடிப்படையில சபை பிரிந்திருக்கிறது. திருச்சியில ஜாதியினுடைய அடிப்படையில திருச்சபை பிரிந்திருக்கிறது. எதை குப்பையாக எண்ணிக்கொண்டிருந்தானோ அதை இன்றைக்கு தலைமையிலே தூக்கி வைத்துக் கொண்டு கிறிஸ்தவ சமுதாயம் போய்கொண்டிருக்கிறது. ஆனா பாடுகின்ற பாட்டுக்கு எப்படி இருக்குது? பிரச்சனை ஏதுமில்லை, வீண் குழப்பங்கள் ஒன்றுமில்லை,
மொழி, நிறம், ஜாதி, பற்று உடையோர் எவருமே அங்கு இல்லை, எல்லாம் சமம். அதிசயமான ஒளிமய நாடாம், இயேசுவின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம். இவன் போற நாள் அதிசயமான ஒளிமய நாடாம், இயேசுவின் நாடாம், வாஞ்சிக்கும் நாடாம். நான் விருப்பப்பட்டு அங்க போக போறேன். அந்த நாட்டுல மொழி பற்று கிடையாது, இனப்பற்று கிடையாது, ஜாதி பற்று கிடையாது. பாடிக்கொண்டிருக்கிறோம். அப்படி மொழி பற்றில்லாத, இனப்பற்றில்லாத, ஜாதி பற்றில்லாத நாட்டுக்கு போகணும்னு சொன்னா அது பூலோகத்திலே நம்ம என்ன செஞ்சாகணும்? அந்த பற்று எல்லாத்தையும் ஒழித்தாதான் அந்த இடத்துக்கு நம்ம போக முடியும். பரலோகத்துக்கு போகும்போது ஆண்டவர் நம்முடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் பார்த்துட்டு என்ன செய்ய மாட்டாரு, பரலோகத்துக்கு இடம் கொடுக்க மாட்டாரு. ஜாதியினுடைய அடிப்படையில இன்றைக்கு திருச்சபைகள் பிரிந்து கொண்டிருக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான விஷயம். எண்ணிக்கையினுடைய அடிப்படையிலே சபைகள் பிரிந்தால் அது ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வரும். 1000 பேர் இருக்கிறாங்க, 500 பேர் தான் உள்ளுக்குள்ள உட்கார முடியும், 500 பேர் வெளியில உட்கார்ந்து இருக்கிறாங்க. காத்து வந்தாலும் அவங்க கஷ்டப்படணும், மழை வந்தாலும் கஷ்டப்படணும்னா அந்த 500 பேருக்கு ஒரு இடத்த வாங்கி ஒரு ஆலயத்தை கட்டி ஒரு போதகரை போட்டு இப்ப நீங்க போய் விடுதலையோடு கூட உள்ளுக்குள்ள உட்கார்ந்து ஆராதிங்கன்னு சொன்னா அதுதான் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வரும். ஜாதியினுடைய அடிப்படையில் தனியா போனா நம்முடைய ஜெபங்கள் கூரைக்கு மேல என்ன செய்யாது, கேட்கப்படாது. ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படும். சிலுவையிலே ஆண்டவர் மரித்தது வீணாய் போயிற்றோ? 21வது நூற்றாண்டுகளாக நாம் இந்த லெந்து நாட்களை குறித்து நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆனா அடிப்படையில் என்ன செய்யவில்லை, மாற்றம் இல்லை. இவன் பெருமைப்பட்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய குலத்தை குறித்து அவன் என்ன செய்திருக்கலாம், மேன்மை பாராட்டியிருக்கலாம். ஆனால் அவன் அந்த குலத்தை குறித்து என்ன செய்யவில்லை, மேன்மை பாராட்டவில்லை. இரண்டாவதாக இவன் பெருமைப்பட வேண்டும் என்று சொன்னால் இவனுடைய மார்க்கத்திலே, அந்த யூத மார்க்கத்திலே இவன் மிகவும் வைராக்கியமுள்ள ஒரு மனிதனாய் காணப்பட்டான். இவனுடைய பக்தி வைராக்கியத்தை குறித்து இவன் என்ன செய்திருக்கலாம், பெருமை பாராட்டியிருக்கலாம். அதே பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்துகிறவன் நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். அதே மாதிரி கலாத்தியர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலையும் அவன் என்ன செய்கிறான், தன்னுடைய பக்தி வைராக்கியத்தை குறித்து என்ன செய்கிறான், சொல்லுகிறான். நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியமுள்ளவனாய் இருந்தேன். அதே மாதிரி அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்திலையும் அவனை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அப்போஸ்தலர் 22:3 அவனே சொல்லுகின்ற காரியங்கள். நான் யூதன், சிலிசியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். இந்த பக்தி வைராக்கியத்தின் மூலமாக அவன் செய்த காரியம் என்ன, அதுக்கு அடுத்த வசனம், நான் இந்த மார்க்கத்தாரைய புருஷரையும் ஸ்திரீகளையும் கட்டி சிறைச்சாலையில் ஒப்புவித்து மரண பரியந்தம் துன்பப்படுத்தினேன். அவனுடைய யூத மார்க்கம் கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு எதிரானதாக இருந்தபடினாலே அவன் தன்னுடைய மார்க்க பக்தியினாலே கிறிஸ்தவர்களை அவன் என்ன செய்ய ஆரம்பித்தான், துன்பப்படுத்த ஆரம்பித்தான். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அங்கே சொல்லப்படுகிறது, அவனை கொலை செய்வதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். யாரை கொலை செய்வதற்கு, சேவானை. ஏன்னா இவனுடைய பக்தி வைராக்கம் அந்த அளவுக்கு கொலை செய்கிற அளவுக்கு துணிந்து விட்டான். 3ஆம் வசனம், சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்துக் கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். 9ஆம் அதிகாரம் 1 வசனம், சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி என்று சொல்லி. ஆக இவனுடைய மார்க்கத்திலே இவன் அதிகமாக வைராக்கியம் உள்ளவனாய் இருந்து கிறிஸ்தவர்களை என்ன செய்து கொண்டிருந்தான், துன்புறுத்தி கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட வேளையிலேதான் மத்தியான வேளையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனை சந்தித்தார். தன்னுடைய மார்க்கத்தினின்று அவன் விலகி எந்த மார்க்கத்துக்கு விரோதமாக அவன் இப்படிப்பட்ட காரியங்களை நடப்பித்தானோ அந்த மார்க்கத்தை அவன் பின்பற்றி அந்த மார்க்கத்தை அறிவிக்கின்ற ஒரு சுவிசேஷகனாக
அவன் மாறினான் என்று சொல்லி சரித்திரம் நமக்கு திட்டம் தெளிவாக வேதத்தின் வாயிலாக சொல்லுகிறது. ஆக இவனுடைய வாழ்க்கையிலே இவன் பெருமைப்பட்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு இருந்த பக்தி வைராக்கியத்தை குறித்தும் அவன் என்ன செய்திருக்க வேண்டும், பெருமைப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அதை குறித்தும் அவன் என்ன செய்யவில்லை, பெருமைப்படவில்லை. முதலாவதாக தன்னுடைய குலத்தை குறித்து அவன் மேன்மை பாராட்டவில்லை. இரண்டாவதாக தன்னுடைய பக்தி வைராக்கியத்தை குறித்து அவன் மேன்மை பாராட்டவில்லை. மூன்றாவதாக அவன் பெருமைப்பட்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த கடவுளை அறிவிக்கும் போது அவன் அநேக உபத்திரவங்களையும் பாடுகளையும் அவன் என்ன செய்தான், பட்டான். அந்த பாடுகளை குறித்து கூட அவன் என்ன செய்யவில்லை, பெருமைப்படவில்லை. வாசிக்கும் போது 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 28ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசித்தால் அவன் கடவுளுக்காக எவ்வளவு பாடுகளை பட்டான் என்று சொல்லி நம்மால் என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் எண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். கிட்டத்தட்ட 27 விதமான வித்தியாசமான பாடுகள் இல்லாவிட்டால் அனுபவங்களை ஆண்டவருக்காக அவன் என்ன செய்தான், பட்டான் என்று சொல்லிவிட்டு என்ன சொல்றான் 30ஆம் வசனத்துல 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 30ல நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் என் பலவீனத்துக்கு அடுத்தவர்களை குறித்து மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லுகிறான். அது மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் துவக்கி 32ஆம் வசனம் வரைக்கும் அவன் ஆண்டவருக்காக பட்ட பாடுகளை குறித்து அங்கே அவன் என்ன செய்கிறான் சொல்லுவதை நான் பார்க்க முடியும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், நான் அனுதினமும் சாகிறேன், அதை நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினால் உங்களை குறித்து நான் பாராட்டுகிற மேன்மையை கொண்டு சத்தியமாக சொல்லுகிறேன். நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களோட போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறான். துஷ்ட மிருகம் என்று சொன்னால் என்ன, சிங்கம் புலி கரடி கிடையாது, 2 கால் மனிதர்கள். அதிகமான துன்பங்களை எபேசுவில் அவனுக்கு என்ன செய்தார்கள், கொடுத்தார்கள். ஆகவேதான் அவர்களை துஷ்ட மிருகங்கள் என்று சொல்லுகிறான். இவை எல்லாவற்றையும் எதற்காக அனுபவித்தான், கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, கிறிஸ்துவை அறிவிக்கின்ற சுவிசேஷ பணிக்காக இத்தனை பாடுகளையும் அவன் என்ன செய்தான், பட்டான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு மணி நேரம் ஒரு வேளை சாப்பாட்டை நம்ம ஒதுக்கி உபவாசம் இருந்துட்டா அதை குறித்து இன்றைக்கு பெருமை பேசுகிற மக்கள் ஏராளம். ஒரு ஆஃப் நைட் பிரேயர் போயிட்டு வந்துட்டா அதை குறித்து பெருமை பேசுகிற மக்கள் ஏராளம் இன்றைய நாட்களில் காணப்படுகிறார்கள். இப்படி இருக்கின்ற வேளையில கிறிஸ்துவுக்காக சொல்லனா துயரங்களை அனுபவித்த இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த துயரங்களை குறித்து கடவுளுக்காக நான் அதை பண்ணினேன், இதை பண்ணினேன், அந்த பாடுபட்டேன், இந்த பாடுபட்டேன்னு சொல்லிட்டு அந்த பாடுகளை குறித்து நான் என்ன செய்யவில்லை, மேன்மை பாராட்டவில்லை. குலத்தை குறித்து மேன்மை பாராட்டவில்லை, பக்தி வைராக்கியத்தை குறித்து மேன்மை பாராட்டவில்லை, கிறிஸ்துவுக்காகப்பட்ட பாடுகளை குறித்து மேன்மை பாராட்டவில்லை. 4ஆவதாக அவன் பெருமை பாராட்டியிருக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு இருந்த அநேக ஆவிக்குரிய அனுபவங்களை குறித்து அவன் என்ன செய்திருக்க வேண்டும், பெருமை பாராட்டி இருக்கலாம். வாசிக்கிறான் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள். மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறமே இருந்தானோ அதை அறியே, தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறமே இருந்தானோ அதை அறியே, தேவன் அறிவார். இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன், ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களிலே என்று வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன். இங்க ஒரு மேன்மை பாராட்டுகிறதை குறித்து இவன் இந்த கடிதத்தில் எழுதுகிறான். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களிலே நாம் கூர்ந்து இதை வாசிப்போம் என்று சொன்னால்
ஏதோ ஒரு மூன்றாவது மனிதனுக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை போல அவன் என்ன செய்கிறான் சொல்லுகிறான். அப்படித்தான் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவன். இஸ் ரெஃபரிங் டு a third person. அவன் 14 வருஷத்துக்கு முன்னே அவன் சரீரத்தில் இருந்தானோ புறம்பே இருந்தானோ அந்த மனுஷன் அவன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்திருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன். அப்படின்னா மூன்றாவது மனிதனுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை போல இவன் சொல்லிக்கொண்டே போகிறான். ஆனால் உண்மையிலேயே இந்த அனுபவம் யாருக்கு ஏற்பட்டது? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தான் ஏற்பட்டது. அது எப்படி நாம தெரிந்து கொள்ள முடியும்? 5வது வசனத்துல 2:12 நாம் கூர்ந்து வாசித்தால்தான் இந்த அனுபவம் வேறு யாருக்கும் கிடையல, பவுலுக்கு தான் கிடைத்தது என்று சொல்லி என்ன சொல்றா பாருங்க. 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன், ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களை என்று வேறு மேன்மை பாராட்ட மாட்டேன் அப்படின்னு என்னை குறித்துன்னு சொல்லும்போது இந்த அனுபவம் யாருக்கு ஏற்பட்டது? பவுலுக்கு தான் ஏற்பட்டது. ஆனா இந்த அனுபவத்தை கூட அவன் என்ன செய்யவில்லை, பெருமைக்குரிய ஒரு காரியமாக அவன் என்ன செய்யவில்லை, கருதவில்லை. 14 வருஷத்துக்கு முன்பாக ஏற்பட்ட அனுபவத்தை அவன் 14 வருஷமா சொல்லவே கிடையாது. ஏன் சொன்னா இந்த கொரிந்த திருச்சபைக்கு இவன் எழுதுகின்ற காலத்திலே ஆவிக்குரிய வரங்களை குறித்து சபைகளிலே என்ன செய்து விட்டது, பிரச்சனை வந்து விட்டது. அநேக வரங்கள் இருக்கிறது. ஆனா எல்லா வரத்தையும் கொடுக்கிறது ஒரே ஆவியானவர் தான். எல்லா ஊழியங்களையும் கொடுக்கிறது ஒரே கர்த்தர் தான். ஆகவே வரங்களிலே வித்தியாசம் இருந்தாலும் நடத்துகின்றவர் ஆவியானவர், கொடுக்கின்றவர் கர்த்தர் ஒருவரே. அவர் எந்த வித்தியாசம் பார்ப்பது கிடையாது. ஆனா ஜனங்கள் என்ன செய்ய ஆரம்பித்து விட்டார்கள்? தீர்க்கதரிசி சொல்லுகிறவன் என்ன சொல்றான்? நான் தான் வசதின்னு சொல்றான். குணமாக்கிற வர முடியவே இல்ல நான் தான் வசதின்னு சொல்றான். பாஷைகளை பேசுகிறவன் இல்ல நான் தான் வசதின்னு சொல்றேன். ஒவ்வொருத்தரும் நாங்க தான் பெருசுன்னு சொல்லி சபைகளில வரங்களை குறித்த வித்தியாசமான பேதங்கள் காணப்பட்டது. அப்பதான் அவர்களுக்கு புத்தி சொல்லுவதற்காக இந்த வார்த்தையை சொல்றான். 14 வருஷத்துக்கு முன்னாடி நானு இந்த மாதிரி அனுபவத்தை பெற்ற, நான் பெருமை பாராட்டினேன், நானும் பாராட்டுவேன். ஆனா நான் பெருமை பாராட்டவில்லை என்று சொல்லி சொல்லுறேன். ஆவிக்குரிய வரங்கள் நிறைந்தவனாய் காணப்பட்டும் இவன் என்ன செய்யவில்லை, பெருமை பாராட்டவில்லை. இன்றைய நாட்களிலே பாருங்க என்ன சொல்றாங்க, ஆரப்பாளையத்துக்கு மாட்டு தாவணிக்கு டவுன் பஸ்ல போயிட்டு வர மாதிரி நம்ம பாட்டில் என்ன செஞ்சிருக்கிறாங்க, பரலோகத்துக்கு போலோத்துக்கு போயிட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. போனாலும் சும்மா இருக்கிறது இல்லை. நான் அங்க தாவீதை பார்த்தேன், சாலமோனை பார்த்தேன், அவங்கள பார்த்தேன், இவங்கள பார்த்தேன், இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. கட்டி பிடிச்ச செத்து போன மகனை பார்த்தேன், ஆண்டவர் என்னை கூட்டிட்டு போனாரு, பெரிய பங்களாவை காமிச்சாரு, யாருக்குன்னு கேட்டேன், இது உனக்குதான் கட்டிட்டு இருக்கேன்னு சொன்னாரு, இப்படி எல்லாம் சொல்லிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு ஊழியக்காரர் சமீபத்துல வாட்ஸ்அப்ல வச்சிருக்கிறேன், கேட்டீங்கன்னா நான் அனுப்புறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். அவரும் பரலோகத்துக்கு போனாரு. பரலோகத்துக்கு போனா நீர் தடாகத்துல வாலிப பிள்ளைகள் எல்லாம் கொஞ்சம் தண்ணியை ஒருத்துக்கு மேல ஒருத்தர் தெளிச்சுட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்களாமா. இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சுட்டாரு, அங்க போய் அவரும் ஒரு கையில தண்ணி எடுத்து அந்த பிள்ளைங்க மேல தெளிச்சு ஆரம்பா. அவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகிற மாதிரி ஆயிட்டு அப்படியே சிரிச்சுட்டு போயிட்டாங்களா. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படியே தான் இருக்குது இன்னைக்கு. மரித்தோர் இருந்து எழுந்து பரலோகத்துக்கு போனது இயேசு கிறிஸ்து ஒருவரே இல்லாமல் பரலோகத்துக்கு ஏறி போனவனு கிடையாது, பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவனு கிடையாதுன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க பரலோகத்துக்கு போனோம், அங்க போனோம், அவங்கள பார்த்து இவங்கள பார்த்தேன்னு இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஊழியக்காரர் பார்த்தாரு, எல்லாருமே பரலோகத்துக்கு போறாங்க, நம்ம கொஞ்சம் விட்ட மாத்தி போடுவோம், வேற மாதிரி யோசிப்போம்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்னை எங்க கூட்டு போனாரு, நரகத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. நரகத்தை குறித்த தெய்வீக வெளிப்பாடு. இவங்களுக்கு ஆண்டவர் எப்படி தெரிகிறாரு, சிலுவில் அறையப்பட்ட நாதராகவோ நம்மை ரட்சிக்க வந்த ரட்சகராகவே இவங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்யல, படல. இப்ப நம்ம ஊட்டி கொடைக்கானல் போனோம், டூரிஸ்ட் கைடு இருப்பாங்க, சுற்றுலா வழிகாட்டிகள், இதுதான் போட் ஹவுஸ், இதுதான் ஏரி, இதுதான் தொட்டப்பட்டாசுகள்னு சொல்லி நம்ம அழைச்சிட்டு போவாங்கல்ல. அது மாதிரி ஏசு கிறிஸ்து இவங்களை பரலோகத்துக்கும் நரகத்துக்கும் கூட்டிட்டு போற டூரிஸ்ட் கைடு லெவலுக்கு இயேசு என்ன செஞ்சுட்டாங்க, வச்சுட்டாங்க. நம்ம ஆளுங்க பைபிளையும் வாசிக்க மாட்டாங்க, சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் பெரிய பெரிய ஊழியக்காரங்க, கோட் சூட் போட்டுக்கிறவங்க, அவங்க எப்படி பொய் பேசுவாங்க? அத்தனையும் வடிகட்டுன பொய். பரலோகத்துக்கு நான் போனேன்னு அது எவ்வளவு பெரிய ஊழியக்காரன் சொன்னாலும் சரி, அது அடிமட்டமான வடிகட்டுன பொய். யாரையும் நம்ப கூடாது.
இதை சொல்றதுனால நீங்க யாரும் என்ன மேல வருத்தப்பட்டாலும் அதை பற்றி நானும் கவலைப்படுவது கிடையாது. வசனம் என்ன சொல்றோ அதுதான் நமக்கு. எது இருந்தாலும் நமக்கு வசனம் தான் அடிப்படை என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. சரிங்களா? அப்போ பெருமை கேட்கிறாங்க, நாங்க அங்க போயிட்டு வந்து இங்க போயிட்டு வந்து. விசுவாசி பாஸ்டர் கிட்ட சந்தேகம் கேட்கிறாப்புல. பாஸ்டர் என்ன சொல்லணும்? தெரிஞ்சதுன்னா சொல்லணும், இல்லைன்னா இல்லப்பா நான் கொஞ்சம் ரெஃபரன்ஸ் பார்த்துட்டு உனக்கு வந்து பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு. அதுக்கு பாஸ்டர் என்ன பதில் சொல்றாரு? இந்த கேள்விக்கு நான் இந்த வாரம் பரலோகத்துக்கு போயிட்டு வரும்போது என்ன செஞ்சிருக்கிறேன், பதில வாங்கிட்டு வரேன்னு. அப்படின்னா அவர் சொல்ல வர்ற அர்த்தம் என்ன? அவர் வாரம் பரலோகத்துக்கு போயிட்டு வர்றாரு. அதோட நிறுத்தினாரா? அடுத்த வார்த்தையும் சொல்றாரு, நீங்க வாட்டுக்கு ரொம்ப ஈஸியா கேள்வி கேட்டுறீங்க, நான் ஒவ்வொரு தடவைக்கும் பரலோகத்துக்கு போய் பதில் வாங்குறதுக்குள்ள படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஆமா, எவ்வளவு கஷ்டம், விசா வாங்கணும், ஸ்டாம்பிங் அடிக்கணும், பாஸ்போர்ட் ரெனியூவல் பண்ணணும், பிளைட்டை பிடிக்கணும், இவர் பரலோகத்துக்கு போயிட்டு வரணும். இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதையும் நம்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. படித்த ஆட்களும் சேர்ந்துதான் இந்த கூட்டத்துல நினைக்கிறாங்க, அடங்கி இருக்கிறாங்க. அதனாலதான் சொல்றது, யாரு என்ன சொன்னாலும் சரி அது வேதத்திற்கு இசைந்திருக்கிறதா, வேத வாக்கியங்களுக்கு ஒத்திருக்கிறதா என்பதை நாம் என்ன செய்து பார்க்க வேண்டும்? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இவன் பெருமை பாராட்டி இருக்க வேண்டும் என்று சொன்னால் இவனுக்கு ஏற்பட்ட ஆவிக்குரிய அனுபவங்களை குறித்து மனம் செய்திருக்க வேண்டும், பெருமை பாராட்டி இருக்க வேண்டும். அப்படின்னா குலத்தை குறித்து மேன்மை பாராட்டவில்லை, பக்தி வைராக்கியத்தை குறித்து மேன்மை பாராட்டவில்லை, கர்த்தருக்காகப்பட்ட பாடுகளை குறித்து மேன்மை பாராட்டவில்லை, ஆவிக்குரிய அனுபவங்களை குறித்து மேன்மை பாராட்டவில்லை. அப்படின்னா ஏன் சிலுவை இவனுக்கு பெருமைக்குரிய மேன்மைக்குரிய காரியமே காணப்பட்டது? இந்த சிலுவை ஏதாவது இவனுக்கு என்ன செய்திருக்க வேண்டும்? கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும். சிலுவையிலே இவன் வேறு ஏதாவது என்ன செய்திருக்க வேண்டும்? கண்டிருக்க வேண்டும். அதனால தான் அந்த இயேசு கிறிஸ்து சுமந்த சிலுவையை குறித்து தான் நான் பெருமை பாராட்டேன். உலகம் அது அவமானத்தின் சின்னமாக என்ன செய்கிறது? கருதுகின்றது. ஆனா இவன் அதை பெருமைக்குரிய ஒரு காரியமாக அவன் நினைக்கிறான். எண்ணுகின்றான் என்று சொன்னால் அவன் சிலுவையிலே எண்ணத்தை கண்டான், எண்ணத்தை பார்த்தான். எதனால சிலுவை அவனுக்கு மேன்மைக்குரிய காரியமாய் காணப்பட்டது? முதலாவதாக இவன் சிலுவையிலே கண்ட காட்சி என்ன? He saw the awfulness of sin on the cross. சிலுவையிலே பாவத்தினுடைய அகோரத்தை அவன் என்ன செய்தான்? பார்த்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாவம் எத்தகைய கொடுமையான முகத்தை உடையது, கொடூர தன்மை உடையது என்பதை இந்த சிலுவை இவனுக்கு என்ன செய்தது? கற்றுக் கொடுத்தது. இந்த சிலுவிலே தொங்கிக் கொண்டிருக்கிற இந்த இயேசு யார்? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை தேவன் நமக்காக பாவமாக்கினார். அவர் பாவம் அறியாத தேவன். இயேசு கிறிஸ்துவை நியாயாசனத்துக்கு முன்பதாக கொண்டு வந்து என்ன செய்து விட்டார்கள்? நிறுத்தி விட்டார்கள். அப்படி நிறுத்தும் பொழுது பிலாத்து விசாரிக்கிறான். பிலாத்து விசாரித்து விட்டு அவர் சொல்லுகின்ற காரியம் என்ன? யோவான் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம், 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் இவனிடத்தில் ஒரு குற்றத்தையும் என்ன செய்யவில்லை, காணவில்லை என்று சொல்லி பிலாத்து என்ன செய்கிறான்? சொல்லுகிறான். அதே பிலாத்து லூக்கா நாம் வாசித்தோம் என்று சொன்னால் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்துல நான் இவனிடத்துல ஒரு குற்றத்தையும் காண என்று சொல்லி பிலாத்து சொல்லுகிறான். சொல்லிவிட்டேன்னு சொன்னா, நான் ஏரோதன் இடத்துக்கு அனுப்பினேன், அவனும் இவனிடத்துல ஒரு குற்றத்தை என்ன செய்யவில்லை, காணவில்லை என்று சொல்லி என்ன செய்கிறான்? சொல்லுகிறான். 2 கள்ளர்களும் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கார்கள். அவர்கள் இருவருக்கு இடையிலே சம்பாஷணை நடக்கிறது. அப்போ ஒருத்தர் இயேசு கிறிஸ்துவை நிந்திக்கிறான், அப்ப இன்னொருத்தர் அவனை என்ன செய்யறான்? கண்டிக்கிறான். நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் செய்ததற்கு தக்க பலனை அடைகிறோம், ஆக்கணை தீர்ப்புக்கு உட்பட்டிருக்கிறோம். ஆனால் இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று சொல்லி ஒரு கள்ளன் என்ன செய்கிறான்? இவரை குறித்து சொல்லுகிறார். இவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். மற்ற ஊழியத்தினுடைய நாட்களிலே பரிசேயர்கள் இருக்கிறார்கள், யூதர்கள் இருக்கிறார்கள், பொது ஜனங்களும் இருக்கிறார்கள். அவர்களின் மத்தியிலே ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம் என்ன? யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்துல, என்னிடத்திலே பாவம் உண்டு என்று உங்களிலே யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? Who can accuse me of anything? ஒருவரும் அவரிடத்திலே நீர் இந்த பாவத்தை செஞ்சீரு, இந்த தப்பு செஞ்சீரு சொல்லி சொல்லவே முடியவில்லை. மற்றவர்களாலே பாவி என்று சொல்லி தீர்க்கப்பட முடியாதவர், தொங்கிக் கொண்டிருந்த கள்ளர்களாலும் இவர் பாவி என்று சொல்லி குற்றம் புரிந்தவர் என்று சொல்லி சொல்லப்பட முடியாதவர்.
நியாயாசனத்திலே வீற்றிருக்கின்ற அரசர்களாலும் சொல்ல முடியாதவர், நியாய பிரமாணத்தை கற்று குடித்த பரிசேயர்களாலும் இவரிடத்துல குற்றத்தை காண முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான, பாவமே அறியாதவர், பாவம் இல்லாதவர், பாவம் செய்யாதவர் இன்றைக்கு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது நீங்களும் நானும் செய்த பாவம். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவானை கழுவிலே ஏற்றி கொண்டு போட்டு விட்டது. அதை அவன் பார்க்கிறான். அப்போஸ்தலனாகிய பவுல் அதை பார்த்துதான் அவனால என்ன செய்கிறான், சொல்லுகிறான். என்று சொல்லி பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான் என்று சொல்லி, பாவமே செய்யாத, அறியாத, இல்லாத ஒரு பரிசுத்தவான் இன்றைக்கு தொங்கிக் கொண்டிருக்கார் என்று சொன்னால் இந்த பாவம் எத்தகைய கொடூர தன்மை உள்ளது என்பதை இந்த சிலுவை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு என்ன செய்தது, கற்றுக் கொடுத்தது. அது கற்றுக் கொடுத்திருக்காவிட்டால் இவன் தான் பாவி என்பதை என்ன செய்திருக்க முடியாது, உணர்ந்திருக்க முடியாது. ஆண்டவருக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்திருக்க முடியாது. அதனை அவன் யோசித்து பார்க்கிறான். அப்ப நான் செய்த பாவம் எத்தகைய கொடூர தன்மை உள்ளது என்பதை இந்த சிலுவையின் மூலமாக அவன் நினைத்து கொண்டான். கற்றுக்கொண்டபடியினாலே அந்த சிலுவை அவனுக்கு மேன்மைக்குரிய ஒரு காரியமாய் காணப்பட்டது. பாவத்தினுடைய அகோர தன்மையை அவன் சிலுவிலே பார்த்தபடியினாலே சிலுவை அவனுக்கு மேன்மைக்குரிய ஒரு காரியமாய் காணப்பட்டது. இரண்டாவதாக அவன் சிலுவை காட்சி என்ன, he saw the ministry of reconciliation on the cross. அவன் சிலுவையிலே ஒப்புரவாக்கலுடைய ஊழியத்தை அவன் என்ன செய்து கொண்டான், கண்டுகொண்டான். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 13, 14, 15, 16 நான் வாசிக்கிறேன். எபேசியர் 2, 13, 14, 15, 16. முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிறத்தாரையும் நமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனால இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இரண்டு வித்தியாசமான கூட்ட மக்களை தேவனுக்கு முன்பாக இந்த சிலுவை என்ன செய்தது, ஒப்புரவாக்கினது. ஒப்புரவாக்கிய ஊழியத்தை இந்த சிலுவை நிறைவேற்றி முடிந்தது. யார் இந்த இரண்டு கூட்ட மக்கள்? ஒரு பக்கம் யூதர்கள், மற்ற பக்கம் புறஜாதிகள். யூதர்களுக்குள்ளாக ஒரு நினைப்பு என்னன்னு சொன்னா, நாங்கள் யூதர்கள், எங்களுடைய முற்பதாவாகிய ஆபிரகாமினுடைய வழித்தோன்றல்கள், வம்சாவளியினர். முற்பதாவாகிய ஆபிரகாமை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்தார், ஆபிரகாமே ஆபிரகாம் என்று சொல்லி. ஆகவே நாங்கள் தான் ஆண்டவருடைய பிள்ளைகள். மற்றவர்கள் யாரு? புறஜாதிகள் என்று சொல்லி என்ன செய்து விட்டார்கள், ஒதுக்கி விட்டார்கள். அவர்களோடு கூட எந்த விதமான சம்பந்தமும் என்ன செய்ய மாட்டார்கள், கலந்து கொள்ள மாட்டார்கள். புறஜாதிகளை கண்டால், விசேஷமாக சமாரியர்களை கண்டால் அவர்கள் ஒதுங்கியே போய்விடுவார்கள். நல்ல சமாரியன் கதை நல்ல ஒரு உதாரணம் நமக்கு. அப்படி தங்களை மேன்மைக்குரியவர்களாக என்ன செய்து கொண்டிருந்தார்கள், யூதர்கள் கருதி கொண்டிருந்தார்கள். அப்படி தங்களை மேன்மைக்குரியவர்களாக கருதி கொண்டிருந்த அவர்களுக்கும் காளியாட்சிக்கு புறம்பே இருந்த நமக்கும் பெரிய ஒரு சுவர், தடுப்பு சுவர் என்ன செய்தது, காணப்பட்டது. அந்த தடுப்பு சுவரை இந்த சிலுவை என்ன செய்து விட்டது, தகர்த்து போட்டு இரண்டு திறத்து மக்களையும் ஒரே சரீரமாக இணைத்தது எது, இந்த சிலுவை. ஆகவேதான் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த சிலுவையை பார்க்கிறார். அந்த சிலுவையின் அடியிலே, அந்த சிலுவை மரணத்தின் வாயிலாக அவர் கொடுத்த இந்த ரட்சிப்பிலே அவனால சொல்ல முடிந்தது, இனி யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, எல்லாருமே கிறிஸ்துவுக்குள் ஒன்று என்று சொல்லக்கூடிய நிலையை இந்த சிலுவை என்ன செய்தது, உண்டாக்கி விட்டது. அது வரைக்கும் அவமானத்தின் சின்னமாக கருதப்பட்ட இந்த சிலுவை இந்த ஒப்புரவாக்கின ஊழியத்தை நிறைவேற்றினாலே இந்த சிலுவை குறித்து நான் என்ன செய்வேன், மேன்மை பாராட்டுவேன். அப்போ அவன் பாவத்தினுடைய அகோரத்தை சிலுவிலே பார்த்தான். He saw the offense of sin on the cross. He saw the ministry of reconciliation on the cross. சிலுவையிலே ஒப்புரவாக்கினுடைய ஊழியத்தை பார்த்தான். மூன்றாவதாக
இந்த சிலுவையிலே அவன் கண்ட காரியம் என்ன? He saw victory on the cross. சிலுவையிலே அவன் வெற்றியை கண்டான். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம். கொலோசியர் 2:14-15. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எவைகளின் மேல் வெற்றி சிறந்தார்? நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து போட்டு, நமக்கு எதிராக இருந்த கட்டளைகள், நம்மாலே கடைபிடிக்க முடியாத கட்டளைகள் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. பழைய ஏற்பாட்டினுடைய கட்டளை எல்லாம் பாருங்கள். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால், ஜீவனுக்கு ஜீவன். இதுதான். ஒருத்தர் கையை வெட்டிட்டான அவன் கையை வெட்டிடணும். ஒருத்தருடைய பல்ல அவன் உடைச்சிட்டானே இவனுடைய பல்ல அவன் உடைச்சாகணும். கண்ணை குத்தி எடுத்துட்டானா அவனுடைய கண்ணை குத்தி எடுத்தாகணும். எல்லாமே பழிக்கு பழி என்று சொல்லக்கூடிய கட்டளைகள் தான் கொடுக்கப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட கட்டளைகள் இந்த அளவுக்கு இருக்கும் என்று சொன்னால் நம்மள எத்தனை பேர் அங்க சரீரங்களோடு கூட ஒழுங்காக இருப்போம் என்று சொல்லி நம்மளால என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இப்படி நடைமுறைக்கு ஒவ்வாத அநேக கட்டளைகள் எல்லாம் என்ன செய்தது இருந்தது. இந்த கட்டளைகளை ஆண்டவர் என்ன செய்தாராம்? சிலுவையின் மூலமாக அந்த சிலுவை மரத்துல இவைகளை ஆணி அடித்து அவைகளின் மேல் என்ன செய்தாராம்? வெற்றி சிறந்தார் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. ஆணி அடித்து என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அதற்கு பிற்பாடு அதற்கு எந்த விதமான மதிப்போ மரியாதையோ கிடையாது. நல்ல ஒரு உதாரணமாக சொல்லலாம். இப்போ கொஞ்ச நாள்ல நமக்கு +2 10th எக்ஸாமினேஷன் நடக்க போக இருக்கு. அந்த சயின்ஸ் குரூப் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தங்களுடைய ரெக்கார்ட் நோட்டுகளை என்ன செய்வாங்க, அழகா மெயின்டைன் பண்ணுவாங்க. நம்மள தொடக்கூட விடமாட்டாங்க அழுக்கு படிச்சுன்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க அந்த லேப்ல போய் எக்ஸ்பெரிமெண்ட் செய்யற நாள் வரும். அப்ப இவங்க என்ன செய்வாங்க, எல்லா ரெக்கார்ட் நோட்டும் அந்த டேபிள்ல வச்சிருவாங்க. அப்ப வெளியிருந்து வரக்கூடிய எக்ஸாமினர் வருவார். வந்து ஒவ்வொரு ரெக்கார்டா பார்ப்பாரு. எல்லா பக்கத்தையும் பார்த்துட்டு டிக் அடிச்சுட்டு முதல் பக்கத்துல என்ன செய்வாரு, கையெழுத்து போடுவார். கையெழுத்து போட்டு கீழே அந்த ரெக்கார்ட் நோட்டு தொப்புன்னு போடுவார். கீழே ஒரு என்ன செய்வான், அட்டெண்டர் உட்கார்ந்து இருப்பான். முதல் பக்கத்தையும் கடைசி பக்கத்தையும் எடுத்து 2ஆ மடிச்சு ஒரே போட ஒரு ஆணி வச்சு என்ன செய்வான், சுத்தில அடிப்பான். மேல இருந்து கீழே வரைக்கும் ஓட்டை விழுந்துரும். எவ்வளவுதான் அழகா அந்த ரெக்கார்ட் நோட்டை வச்சிருந்தாலும் அந்த ஓட்டை விழுந்த பிற்பாடு அந்த ரெக்கார்ட் நோட்டை வேற எங்க கொடுத்து போட்டாலும் ஒரு ஆள் அந்த ரெக்கார்ட் நோட்டை என்ன செய்ய மாட்டா, தீண்ட கூட மாட்டா. ஏன்? அது ஏற்கனவே என்ன செய்தாச்சு, மதிப்பீடு செய்யப்பட்டாச்சு. இனிமேல் அந்த ரெக்கார்டுக்கு மதிப்போ மரியாதையோ கிடையாது. அதே மாதிரி தான் இந்த கட்டளைகள் எல்லாம் நம்மாலே கடைபிடிக்கப்பட முடியாத கட்டளைகளா இருந்துச்சு. அவைகளை வைத்துக் கொண்டிருந்தால் மனுக்களும் என்ன செய்யாது, தீர்வு பொருந்தாது என்பதை உணர்ந்தவராக அந்த கட்டளைகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் நினைச்சதால் சிலுவையில ஆணி எடுத்து அவைகளின் மீது வெற்றி சிறந்து எல்லாவற்றையும் அன்பின் கட்டளைகளாலே இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார், நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். அப்ப சிலுவை என்பது அவமானத்தின் சின்னமாய் அதுவரைக்கும் இருந்தது. இப்பொழுது அவர் சிலுவிலே தொங்கி இந்த கட்டளைகளின் மேல் ஆணி அடித்ததினாலே அது வெற்றியின் சின்னமாக என்ன செய்துவிட்டது, மாறிவிட்டது. ஆகவே சிலுவையிலே அவன் வெற்றியை கண்டான். He saw victory on the cross. நான்காவதாக அவன் சிலுவிலே கண்ட காட்சி என்ன? எல்லாவற்றுக்கும் முத்தாய்ப்பாக He saw the love of Christ on the cross. சிலுவையிலே தேவனுடைய அன்பை அவன் என்ன செய்து கொண்டான், கண்டு கொண்டான். பரிசுத்தரும் பாவியும் சந்தித்த இடம் அந்த சிலுவை. பாவமும் பரிசுத்தமும் சந்தித்த இடம் அந்த சிலுவை. அந்த சிலுவையின் அடியிலே வந்த எந்த பாவியானாலும் சரி அவன் என்ன செய்ய முடியும், மீட்பை அடைய முடியும். அந்த மோட்ச பிரயாணம் புத்தகத்துல அந்த ஜான் பனியன் எழுதும் பொழுது அந்த கிறிஸ்டியான் பெரிய ஒரு பாவ மூட்டை என்ன செய்து போவான், சுமந்து கொண்டு போயிட்டே இருப்பான். அந்த கல்வாரி மேட்டிலே வந்த உடனே அந்த பாவ மூட்டை என்ன செய்யும், அப்படியே அவனுடைய முதுகிலிருந்து உருண்டோடி போய்விடும். அவரிடத்துல வந்த எவனையும் அவர் புறம்பே தள்ளினது கிடையாது. எப்பேற்பட்ட பாவம் செய்திருந்தாலும் எப்பேற்பட்ட பாவியாய் இருந்தாலும் சிலுவையின் அடியிலே மீட்பு உண்டு.
ரட்சிப்பு உண்டு என்பதை இந்த சிலுவை அவனுக்கு என்ன செய்தது? கற்றுக் கொடுத்தது. சிநேகிதனுக்காக ஒருவன் என்ன செய்ய முடியும்? மரிக்க முடியும். ஆனால் பாவிகளுக்காக எவனும் என்ன செய்ய மாட்டான்? மரிக்க துணிய மாட்டான். ஆனால் பாவிகளுக்காகவே மரித்த ஒரு தெய்வம் உண்டு என்று சொன்னால் அது இந்த இயேசுதான். அந்த அளவிற்கு அந்த அன்பு அவர் என்ன செய்தது? சிலுவையை சுமக்க வைத்தது. ஆக இந்த அன்பினுடைய உச்சகட்டம் என்பது சிலுவையிலே என்பதை இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்து கொண்டான்? உணர்ந்து கொண்டான். யோவான் 3:16 என்ன வாசிக்கிறோம்? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசம் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய் அவரால் என்ன செய்ய முடியவில்லை? சொல்லவே முடியல. அளவற்ற அன்பு, அளவு கடந்த அன்பு. அந்த அன்பினுடைய பரிமாணத்தை அவன் சிலுவையிலே என்ன செய்தான்? பார்த்தான். 1 யோவான் 3:16 என்ன சொல்றது? அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததுனாலே அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். அன்பு என்றால் என்ன என்பதை இந்த சிலுவை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு என்ன செய்தது? கற்றுக் கொடுத்தது. saw the love of Christ on the cross. அதனாலதான் அது வரைக்கும் அவமானத்தின் சின்னமாக கருதப்பட்ட சிலுவை அவனுக்கு மேன்மைக்குரிய பெருமைக்குரிய ஒரு காரியமா என்ன செய்தது? காணப்பட்டது. he saw the awfulness of sin on the cross. பாவத்தினுடைய அகோர தன்மை அவன் என்ன செய்தான்? சிலுவையிலே பார்த்தான். he saw the ministry of reconciliation on the cross. அவன் சிலுவையிலே ஒப்புரவாக்குடைய ஊழியத்தை பார்த்தான். he saw victory on the cross. சிலுவையிலே அவன் வெற்றியை பார்த்தான். he saw the love of Christ on the cross. சிலுவையிலே ஆண்டவருடைய அன்பை அவன் பார்த்தான். அந்த சிலுவையினுடைய அன்பை அவன் பார்க்க 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 பார்க்கத்தான் இவனுடைய வாழ்க்கையிலே இவனுக்கு இருந்த குலப்பெருமையை விட்டொழித்தான். இவனுக்கு இருந்த பக்தி வைராக்கியத்துடைய பெருமையை ஒன்றுமில்லை என்று சொல்லி எண்ணினான். இவனுக்கு இருந்த ஆவிக்குரிய அனுபவங்களை குறித்த பெருமையை அவன் ஒன்றுமில்லாமல் செய்து விட்டான். இவன் கடவுளுக்காக பட்ட பாடுகளை அவன் ஒன்றுமில்லாமல் செய்து விட்டான். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் எது பெருமைக்குரிய காரியம்? எது மேன்மைக்குரிய ஒரு காரியம்? இதுவரைக்கும் புதிய ஏற்பாட்டிலேயே நான் என்ன செய்துட்டேன்? சொல்லி முடிச்சிட்டேன். ஆனா பழைய ஏற்பாட்டு பக்தன் ஒருவனும் எதை குறித்து நான் மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நமக்கு என்ன செய்திருக்கார்? கற்றுக் கொடுத்திருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியுடைய புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 24ஆம் வசனம் வாசிக்கிறேன். எரேமியா 9:23-24. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய ஞானமோ, நம்முடைய பராக்கிரமோ, நம்முடைய ஆஸ்திகளோ, நம்முடைய ஐஸ்வர்யமோ, நம்முடைய அந்தஸ்தோ ஒரு நாளும் நம்மை பெருமைக்குரிய காரியமே செய்யக்கூடாது, மாற்றிவிடக்கூடாது. இவளை குறித்து நாம் பெருமைப்படவோ மேன்மைப்படவோ ஒன்றுமே கிடையாது. நீதியையும் நியாயத்தையும் செய்கிற கர்த்தர் இருக்கிறார். அவரை குறித்து நாம் மேன்மை பாராட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட சேர்ந்து நாமும் சொல்லுவோம், நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. இந்த விந்தை அன்பு கேடாய் என்ன காணிக்கை ஏந்திடுவே. இந்த விந்தை அன்பு கேடாய் என்ன காணிக்கை ஏந்திடுவே. எந்த பொருள் ஈடாகும், எந்த பொருள் ஈடாகும், என்னை மோற்றிலும் ஓமக்களிக்கிறேன், என்னை மோற்றிலும் ஓமக்களிக்கிறேன். விந்தை கிறிஸ்தேசுராஜா உந்தன் சிலுவையின்
மேன்மை உந்தத்திலோவயன் மேன்மை. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென்.